Hi guys, welcome to our Money Market YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் இன் ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் அனலைசிஸ்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் டைமில் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு டெக்னிக்கல் அனலைஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமுக்கு நான் வந்து ஒரு 2 years 5 years 10 years அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, ஃபண்டமெண்டல் அனலைஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ டெக்னிக்கல் அனலைஸோட கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைஸ் வெர்சஸ் ஃபண்டமெண்டல் அனலைஸ். ஓகேவா, இப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் நெக்ஸ்ட் கிடையாது, ஏன்னா நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபியூச்சர் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். ஓகே, அதனால் வந்து அந்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகே, அந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, டெக்னிக்கல் அனலைசிஸ் இஸ் தி ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ட்ரேடிங் டேட்டா டு பர்ஃபெக்ட் ப்ரெடிக்டட் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதோட மூமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, ஒரு 5 yearsக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees சேல் பண்ணது, அடுத்து ஒரு 2 yearsல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து 12 rupees ஆயிருக்கு, அடுத்த 2 yearsல வந்து நமக்கு வந்து ஒரு 20 rupees ஆயிருக்கு அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இந்த கிராஃப் மூலம் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுறது நம்ம என்ன சொல்லணும்னா அந்த ஒரு கம்பெனியோட டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்குறோம். ஓகே, there are 2 types of technical analysis. One of பார்த்தீங்கன்னா மேனுவல். ஓகே, நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணி அந்த கிராஃப் எப்படி இருக்குன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இன்னொன்று வந்து ஆட்டோமேஷன்ஸ். நம்ம ஒரு சாஃப்ட்வேர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே இருக்கும், அதை நம்ம செட் பண்ணோம் அப்படின்னாவே ஈஸியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இது மூலம் என்னன்னா நமக்கு ஒரு 60% ஓரளவுக்கு நம்ம வந்து மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ண முடியும். 100% கண்டிப்பாக அக்யூரசி கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனலிஸ். 3 பெனிஃபிட் நம்ம வந்து பார்க்கணும் ஃபஸ்ட் டெக்னிக்கல் அனலிஸில். ஒன்று டைம் சேவிங், இன்எக்ஸ்பென்சிவ், ரெடி ரிசோர்ஸஸ். ஓகேங்களா, ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐடென்டிஃபை தி ட்ரெண்டு. மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டில் போகணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, ஆர் சைட் வைஸில் போயிட்டுருக்கான்றதை கவனிக்கணும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரேடு வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கவனிச்சிங்க, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா லோயரில் இருக்குது, இங்கே வந்து ஹை 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 கிரியேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இது அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இல்லை ஒரு ஸ்டேஜில் இருந்து மார்க்கெட் வந்து என்னன்னா ரிவர்ஸில் எடுத்து கீழே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த பிட்வீனில் கீழே இறங்குச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே, இந்த 2 கேட்டகரிஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வைஸ்லேயே போயிட்டுருக்கும். பெரிய அளவுக்கு வந்து ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைட் வைஸில் போயிட்டுருக்கு. இந்த எது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து மேக்கிங் ஏ ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல். இப்போ நீங்கள் வந்து அந்த கிராஃப் ஏற்கனவே ட்ராப் பண்ணியிருக்கீங்களே, அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் லைன் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட பிளேசஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து அடுத்த லெவல் போகும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் கரெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு அப்போ டவுனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே இருந்து மேலே வரந்தால் இது வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸ், ஒரு தடை. ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, திரும்ப எங்கே வரும் அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அடுத்த மூமெண்ட்டை சப்போஸ் ஃபாலோ ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா என்னாகும், நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் லைன் வந்து டச் ஆகிட்டு இருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதை டச் ஆகிட்டு மேலே போகுமா இல்லை கீழே வருமா அப்படின்றத நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லைன் ட்ராப் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பொசிஷன். ஓகேங்களா, இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட்டில் இந்த இடத்துல நீங்கள் உள்ளே போயிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எடுத்து நமக்கு நம்மளோட டார்கெட் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து என்ன மூமெண்ட்ஸில் போயிட்டுருக்கு, ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏரியாவில் இருக்குது, புரியுதா? நீங்கள் அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து ஃபால் ஆகிடும். அதனால் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு தான் அது அப்போ டவுன்ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், ஒன்று மேலே இல்லை கீழேன்றது. அதனால் வந்து கேண்டில்ஸ் வந்து எந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் செல் என்ட்ரி எடுத்து நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் என்னங்கன்னா மார்க்கெட் வந்து உடனே வந்து ஏற்கனவே வந்து 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு, இங்கேயும் வரும் அப்படின்னு கெஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். அந்த கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுறாங்க, பையரா செல்லரான்னு செக் பண்ண பிறகு அதோட மூமெண்ட்ஸை பொறுத்து கிளியர் மேலேன்றது பார்க்க முடியும். ஓகே, திரும்ப மேலே வந்துடுவோன்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே ஒரு குவான்டிட்டிஸை நீங்கள் பை பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபாலோ ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மூமெண்ட்ஸில் வந்து செல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் தெளிவாக பாருங்கள் அது கால் அவுட் அப்படின்ட்டு.
நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் சைஸிங். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 10,000 கேபிட்டல் இருக்குது அப்படின்னா இந்த 10,000 கேபிட்டல் நம்ம வந்து ஒரே டைமில் நீங்கள் உள்ள போடக்கூடாது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு லாட்டு 5,000 போட்டோம். அந்த 5,000க்கு எவ்வளோ வந்து நம்ம லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக வந்து 5,000க்கு நான் ஒரு 250 தான் நான் லாஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த 250க்கு வந்து தகுந்த மாதிரி ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணணும். உனக்கு ஒரே ட்ரேடில் 250 வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் அன்னைக்கு டேவோட ட்ரே வந்து கேன்சல் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, இன்னொன்றில் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் திரும்ப உங்கள் கையில் இருக்கிறது 4,500 4,750 இருக்கும். அதில் ஒரு 250. ஸோ இந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதனால் வந்து உங்களோட பொசிஷன் சைஸுங்க என்னன்றது நீங்கள் பார்த்து பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கும். அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து திரும்ப அப் ட்ரெண்டில் போகும். திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால் ஆகும். அப்புறம் வந்து சைட் வைஸில் போகும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்கும். ஓகே, அதனால் வந்து உங்களோட கேபிட்டல்ஸ் இருக்க குறைச்சிடாதீங்க. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபியூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், வெல்த் மேனேஜ்மெண்ட், கரன்சி அண்ட் கம்யூனிட்டிஸ் இது எல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இப்படி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.